அருள்மிகு காமாட்சி அம்மன் விஸ்வகர்மா காயத்ரி தேவி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 8ஆம் தேதி காலை விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி தேவி திருக்கோவில் உள்ளது. கோவிலில் அம்மனுக்கு உகந்த நாட்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பம் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகன வாகனம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பம் செய்யப்பட்டு 2ஆம் கால யாக பூஜைகள், 3ஆம் கால யாக பூஜைகள், பூர்ணாகுதி உள்ளிட்டவைகள் விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4வது கால யாக பூஜைகள் ஆரம்பம் செய்யப்பட்டு நாடி, சந்தானம், திரவியாகுதி மற்றும் மகாபூர்ணாகுதி நடைபெற்றது. பின் கடம் பரப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் வழங்க மூலஸ்தலமான காமாட்சியம்மன் மற்றும் விஸ்வகர்மா காயத்ரி தேவி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், தர்மசாஸ்தா கணபதி ஆகியவற்றின் கும்பங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் ஆனது. புனித நீர் கொண்டு ஓம் சக்தி வராசக்தி கோஷங்கள் எழுப்ப பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கும்பங்களுக்கு வர்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின் கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தண்ணீரை பக்தர்களுக்கு தீர்த்தவாரி தெளிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனையும் காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கம்பம், கூடலூர், சுருளிப்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.